ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 6 மந்த்தாக இந்த ரிவோல்ட் RV1+ இந்த வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வண்டியை சர்வீஸ் விடுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ தருமபுரியிலேருந்து சேலம் சர்வீஸ் சென்டருக்கு இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் ஒரு சின்ன பூஜையை போட்டாச்சு. ஸோ இப்போ போகிறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது ஒரு EV பைக் அப்படின்றனால இதில் முக்கியமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். ஸோ அதனால் அந்த பேட்டரியை மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பேட்டரியில் என்னோட சிக்னேச்சரை போட்டுக்கிறேன். பார்க்கலாம் பேட்டரி ஏதாவது மாற்றுறாங்களா என்னன்னு. இப்போ நான் வந்து தருமபுரியில் இருக்கேன். தருமபுரியிலேருந்து சேலம்க்கு இப்போ இந்த வண்டியில் நம்ம போக போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது, ஸோ இந்த 6 மாதம் நான் எப்படி இதை ஓட்டினா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே போகிற வழியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் டைம் டு டேக் ஆஃப். அதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறேன். சாரி, பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து சேலம் போகிற வழியில் தொப்பூர் அப்படின்ற இடம் தான். ஸோ இந்த இடம் தான் ரொம்பவே டேஞ்சர். ஸோ இந்த இடத்துல அதிகமாக வீடியோ எடுக்க வேண்டாம். ஸோ நம்ம டைரெக்டாக சேலம் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம சேலமில் இருக்கிற ரிவோல்ட் சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். ஏன்னா இது ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 2 3 மணி நேரமாக தான் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம அங்கே சும்மா உட்கார முடியாது. அதனால் நம்ம ஒரு சின்ன வாக்கை போடுவோம். ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால வெஜ் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் பார்த்த இடம் தான் நந்தி ஹால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி வெஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ டைரெக்டாக ஒரு ஃபுல் மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ உடனே வந்துருச்சு. எஸ், நான் நினச்சதை விட நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாம்பார்லேருந்து ஆரம்பிக்கலாம். எஸ், எதிர்பார்த்ததை விட டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அடுத்து வடை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்லாம். நான் ஒரு சோலோ விலாகர் அப்படின்றனால கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எஸ், நல்லா வண்டி பளபளன்னு தான் இருக்குது. வெளியே நல்லா பளபளன்னு தான் இருக்குது. ஓட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம வச்ச பொரியில் அந்த எலி விழுந்தா இல்லையான்னு இப்போது பார்க்கலாம். ஸோ பேட்டரியில் நம்ம போட்ட சிக்னேச்சர் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். எஸ், இருக்குது. ஸோ எலி மாட்டல. ஸோ நம்ம டேரெக்டாக தருமபுரிக்கு கிளம்பலாம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ சர்வீஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் வாங்குறதுக்கு காரணம் ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் வாங்கினேன். அதாவது என்னோடய ஆஃபீஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இருக்கும் என்னோடய ஃபீல்டு ஏரியா. அதனால் இந்த வண்டி எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றவங்க லாங் போகிறவங்களுக்கு இந்த வண்டி எது செட் ஆகாது. அண்ட் நான் எப்போவுமே வந்து ஸ்பீடாக தான் போகுவேன் அப்படின்னு சொல்கிற அவங்களுக்கும் வந்து இந்த வண்டி வந்து செட் ஆகாது. ஏன்னா இதோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 70 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 70னா ஒரு 65 இந்த ரேஞ்சில் தான் போகும். அதனால் ஸ்பீடாக போகிறவங்களுக்கும் வந்து இந்த வண்டி செட் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு உங்களோட லோக்கலில் மட்டும் சுற்றுறதுக்கு இந்த வண்டி வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம விக்கி வாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.